أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس قال أأسجد لمن خلقت طينا. மேலும் நினைத்து பாரும், ஆதத்துக்கு சிரம்பணியுங்கள் என்று நாம் வானவர்களிடம் கூறியபோது அனைவரும் சிரம்பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. அவன் கேட்டான், நீ மண்ணினால் படைத்த ஒருவருக்கு நான் சிரம்பணிவேனா? قال أرأيتك هذا الذي كرمت علي لئن أخرتني إلى يوم القيامة لأحتنكن ذريته إلا قليلا. மேலும் அவன் கூறினான், சற்று நீயே பார், என்னை விட இவருக்கு நீ கண்ணியம் அளித்துள்ளாயே, அதற்கு அவர் தகுதியுடையவர்தானா? நீ எனக்கு மறுமை நாள் வரை அவகாசம் அளித்தால் அவருடைய வழித்தோன்றல்கள் அனைவரையும் அடியோடு நான் ஒழித்து கட்டுவேன். மிக குறைவான மக்கள்தாம் என்னிடமிருந்து தப்ப முடியும். قال اذهب فمن تبعك منهم فإن جهنم جزاؤكم جزاء موفورا. அல்லாஹ் கூறினான், சரி, நீ போய்விடு. அவர்களில் யார் உன்னை பின்பற்றினாலும் உன்னோடு சேர்த்து அவர்கள் அனைவருக்கும் நரகம்தான் நிறைவான கூலியாகும். واستفزز من استطعت منهم بصوتك وأجلب عليهم بخيلك ورجلك وشاركهم في الأموال والأولاد وعدهم وما يعدهم الشيطان إلا غرورا. உனது பசப்பு வார்த்தையின் மூலம் அவர்களில் யாரை உன்னால் வழிபெறலச் செய்ய முடியுமோ வழிபெறலச் செய். மேலும் உனது குதிரை படையையும் காலாட்படையையும் அவர்களுக்கு எதிராக அணிதிரட்டு. சொத்துக்களிலும் பிள்ளைகளிலும் நீ அவர்களுடன் பங்காளியாகிவிடு. உன்னுடைய வாக்குறுதி வலைக்குள் அவர்களை சிக்கவை. ஷைத்தானின் வாக்குறுதி பெரும் ஏமாற்றமே தவிர வேறொன்றுமில்லை. إن عبادي ليس لك عليهم سلطان وكفى بربك وكيلا. திண்ணமாக என் அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. மேலும் முற்றிலும் சார்ந்து இருப்பதற்கு உம் இறைவனே போதுமானவன்.